தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, எதிர்களை திறந்தரலும் எம்வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்முடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் இணையாமலும் செய்யாமலும் இருக்கப்படுவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் உள்ளாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. 19/1/2026 திங்கள். தூய ஆவியே எழுந்தருள்வீர். வானின்று முது பேரொளியின் அருட்சுடரை மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மை தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெப்பம் தணிக்கும் குளிர்நிலையே, அழுகியில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போய்க்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் 7 மீந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் மீந்திடுவீர். அழிவிலா இன்பம் அருள்வீரே. ஆமேன். உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உரைய எண்ணில் வாருமே. நீ நான் இல்லையே, நீயில் நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா. உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உரைய எண்ணில் வாருமே. குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா. உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உரைய எண்ணில் வாருமே. நீ இல்லை, நான் இல்லை, நீ இல்லை, நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2. இறைச்சொற்றொடர்கள் 18-22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிசாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார்.
வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். மீண்டும் ஒரு நாளை சேர்த்து தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். கடந்த நாள் கடந்த இரவு முழுவதும் வழிநடத்தியமைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த புதிய விடியலிலே எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். தூய ஆவியானவருடைய கொடைகளால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களை நீர் அர்ச்சித்து எங்கள் குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் உமக்கேற்ற விசுவாசிகளாக வாழவும், தூய மனம் உள்ளவர்களாக வாழவும் வரம் வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். மன்றாட்டுக்கள். இறைவா, இந்த அதிகாலை வேளையில் எம் திரு அவை தலைவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடவுள்ள சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டுமாய் விடம் வேண்டுகிறோம். இறைவா, எம் பங்கு குருக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அருட்சகோதரிகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நீர் தந்து தொடர்ந்து எங்களுடைய உடனிருப்பால் திருச்சபையை மேலூட்டி வழிநடத்த உம்மிடம் வரம் கேட்கின்றோம். இறைவா, எங்களிடம் உள்ள இளைஞர்கள், இளம் பெண்களை ஆசீர்வதித்து திரு அவையின் காரியங்களில் அதிக ஈடுபாட்டோடு வாழ்ந்து முக்கேற்ற பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி உம்மிடம் வேண்டுகிறோம். இறைவா, சின்னஞ்சிறு பிள்ளைகளை அன்பு செய்த இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும் நீரே துணையாக நின்று பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற பண்பினை தந்து வழிநடத்தும் இடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை தூய ஆவியானவரின் வரங்களால் எங்களை நிரப்பி அவற்றின் வழியாக நாங்கள் நல்லவற்றையும் நேர்மையானதை மட்டுமே செய்து எங்களுடைய பிரசன்னம் மற்றவருக்கு மகிழ்ச்சியையும் ஆதரவையும் ஆசிரியம் தரும் நிகழ்வாக அமைந்திட வரம் வேண்டி எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் திரும்பிலும் திரும்ப தூசியிலும் தூசி நீரினில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை எம்மை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எமக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் எம்மை மறைத்தருளும். உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தருளும். எமது இறப்பின் வேளையில் எம்மை அழைத்தருளும். உம்மிடம் வர எமக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. மது திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.